மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி என்பது நெருப்பு தத்துவம் கொண்டது அனைவருக்குமே தெரியும். ஆனால் கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் சந்தித்த சோதனைகளும் அந்த நெருப்பையே அணைப்பது போல தாங்க இருந்திருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் நெருப்பு போல பிரகாசமாக இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த சில மாதங்களாகவும் நாட்களாகவும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய குடும்ப கஷ்டங்களாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கட்டும், தொழில் ரீதியான பிரச்சனைகள் அனைத்திலும் உங்களுக்கு தடங்கல்களும் இதுவரைக்கும் எது செய்தாலும் தோல்வியில் மட்டுமே தாங்க போய் முடிந்திருக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் நீண்ட நாட்களாக நீடித்த ஒரு விஷயம் எது தெரியுமா? அது நாளையெல்லாம் சரியாகிவிடும் என்ற உங்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஏமாற்றமும் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருந்திருக்கும். உங்களின் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய பண இழப்பு என்பது ஏதோ தொழிலில் நஷ்டம் அடைந்தது மட்டும் கிடையாது. எங்களுடைய சொந்த உழைப்பையும் வியர்வையையும் முதலீடாக போட்டு இவர்கள் நம்மை கைவிட மாட்டார்கள் என்று நீங்கள் நம்பிய மனிதர்களால் ஏற்பட்ட துரோக கலந்த பண இழப்பு தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நீங்கள் அடைந்த மிகப்பெரிய ஒரு தோல்வியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். பண இழப்பை நீங்களும் எத்தனையோ அளவுகளில் போய் கட்டுப்படுத்த வேண்டும் என்று எத்தனையோ முயற்சிகளையும் எத்தனையோ செயல்களையும் செய்து பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் அந்த பண இழப்பை மட்டும் உங்களால் கட்டுப்படுத்தவே முடிந்திருக்காது. ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய கையில் இருந்த பணத்தை விட நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு திரும்ப வாங்காமல் போன தொகையே உங்களுடைய நிம்மதியை இதுவரைக்கும் குலைத்து கொண்டே தாங்க இருக்கும். அளவுக்கு பெரியதாக இருந்திருக்கும். நீங்கள் சம்பாதித்த பணத்தை விட உங்களை நம்ப வைத்து ஏமாற்றியவர்களின் சூழ்ச்சியால் உங்களுடைய கௌரவத்திற்கு ஏற்பட்ட பங்கம்தான் நீங்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு இழப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். கடவுள் உங்களை எந்த அளவுக்கு சோதித்தார் தெரியுமா? இனி தாங்கவே முடியாது, இதோடு எல்லாம் முடிந்தது என்று நீங்கள் கண்ணீர் சிந்தியும் கைகோப்பி நின்ற கணத்திலும் அடுத்த நொடி உங்களை இன்னும் ஒரு அடி பலமாக அடித்திருப்பார். உங்களுடைய பொறுமையின் எல்லையை சோதித்து பார்த்துவிட்டு உங்களுடைய சுயமரியாதையை மற்றவர்கள் முன்னிலையில் கேள்விக்குறியாக்கக்கூடிய நிலைமைக்கும் கடவுள் உங்களை நிச்சயமாக சென்றடைவும் வைத்திருப்பார். அப்படி ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய மனதை அரித்து கொண்டிருந்த ஆகப்பெரிய கவலை உங்களை பற்றியது கிடையாதுங்க. நம்மை நம்பி இருக்கக்கூடிய நம் பிள்ளைகளின் எதிர்காலம் என்னவாக போகிறது என்ற ஒரு கவலைகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருந்திருக்கும். நாம் படும் இந்த அவஸ்தை அவர்களை பாதித்து விடக்கூடாதே என்ற கவலை தான் உங்களுடைய மனதில் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்களின் படிப்பு, திருமணம், சமூகத்தில் அவருக்கு கிடைக்க வேண்டிய அந்தஸ்து என அனைத்தையும் நினைத்து இரவில் நீங்கள் தூங்காமல் சிந்திய கண்ணீர் துளிகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமாக இருக்கும். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் அத்தனையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு பிள்ளைகளின் முகத்தை ஒரு சின்ன புன்னகையை பார்ப்பதற்காக மட்டுமே நீங்கள் ஓடி இதுவரைக்கும் உழைத்து கொண்டும் இருப்பீங்க. ஆனால் உங்களின் நியாயமான ஆசைகள் அனைத்தும் ஏனோ கைகூடாமல் தள்ளி போய்கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். வெளி உலகிற்கு நீங்கள் மிகவும் தைரியமானவராகவும் எதற்கும் கலங்காத மேசம் ராசி சிங்கம் போலவும் நீங்கள் காட்டிக்கொள்வீங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே நீங்கள் உடைந்து போய் யாராவது ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்று ஏங்கக்கூடிய உங்களின் தனிமை தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அதிகமாக இருக்கும். பண நெருக்கடியும் மன அழுத்தமும் உங்களை வாட்டி வதைத்த போதும் வெளியில் சிரித்த முகத்தோடு எனக்கென்றும் குறைகள் இல்லை என்று நீங்கள் எல்லாரிடமும் நன்றாக கூறிக்கொண்டும் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் 3 நபரால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. முதல் நபர் உங்களின் இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு உங்களிடமிருந்து எல்லாவற்றையும் பறித்திருப்பார். உங்களுக்கு தேவைப்பட்ட போது முதுகை காட்டி ஓடிய ஒரு நம்பிக்கை துரோகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக இருப்பார். இரண்டாம் நபர் நான் உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் என்று வார்த்தைகளால் உங்களை மயக்கி உங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொண்டு கடைசியில் உங்களை ஒரு முட்டாளாக ஆக்கிய ஒரு நெருங்கிய நபரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரிந்திருக்காது. போக போக உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் உங்களுக்கு தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். மூன்றாவது நபர் உறவு என்ற போர்வையிலோ அல்லது நட்பு என்ற முகமூடியிலோ வந்து உங்களுடைய ரகசியங்களை உங்களிடமிருந்தே கேட்டு தெரிந்து கொண்டு அதை உங்களுக்கு எதிராகவே ஆயுதமாக பயன்படுத்திய ஒரு விஷமத்தனம் கொண்ட ஒரு நபரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக இருப்பார். இவரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கூடவே இருந்து குளிப்பறித்த நபர்கள் என்று கூறுவார்கள் அல்லவா? அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கும். நான் சொல்வது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நாளை முதல் விடியாத இரவென்று எதுவுமே கிடையாதுங்க என்பதை நிரூபிக்கக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கையில் கனிந்து போக போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இத்தனை காலம் ஆசைப்பட்டு தள்ளிப்போன அத்தனை நியாயமான கனவுகளும் நிறைவேறக்கூடிய நாளாக நாளைய நாளானது இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் சுவற்றில் எரிந்த பந்தாக உங்களிடமே வந்து விழுந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் நீங்கள் தொடக்கூடிய தொட்டில்கள் யாவும் பொன்னாகக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஆரம்பமாகிவிட்டது. கிரகங்களின் சுழற்சியும் உங்களுடைய கர்ம வினையின் முடிவும் உங்களுக்கு சாதகம்
யோகமாக மாற இருப்பதால் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் 100% பிரம்மாண்ட வெற்றியை உங்களுடைய வாழ்க்கையில் அடையக்கூடிய அற்புதமான ஒரு நேரமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இத்தனை காலம் நீங்கள் கஷ்டத்தை மட்டுமே தாங்கி நின்ற உங்களுக்கு இனி வரப்போகின்ற ஒரு சாதாரணமான நாள் கூட நீங்கள் சற்று எதிர்பார்க்காத ஒரு திசையிலிருந்து மிகப்பெரிய திருப்பு முனையான வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். நீங்கள் நடக்காது என்று இனிமேல் நம்ம இந்த ஒரு தொழிலையோ இந்த ஒரு வேலையவோ ஏன் இந்த ஒரு உறவை கூட நம்ம கைவிட வேண்டும், இதனால் நமக்கு பிரச்சனைகள் மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று மனதில் ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்த பிறகு ஆனால் அந்த ஒரு உறவாலேயோ அந்த தொழிலாலேயோ இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நன்மைகளானது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் சிரிப்பே இல்லாமல் கவலைகளால் வாடி கிடந்த உங்களுடைய முகத்தில் மீண்டும் ஒரு பழைய கம்பீரமான துடிப்பான சிரிப்பானது வரவும் ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாம் சாதாரணமாக வராது. உங்களுடைய விடாமுயற்சியையும் முயற்சிகளையும் இன்னும் நீங்கள் போட்டுக்கொண்டே இருங்கள். இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக தேடியும் வர ஆரம்பிக்கும். உங்களின் முகத்தில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றத்தை கண்டு உங்களை மட்டம் தட்டியவர்கள் அனைவரும் வாயடித்து போகக்கூடிய நல்ல ஒரு நாளாகவும் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடக்கும். அதிர்ஷ்ட கதவுகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகும் கௌரவங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி தெரியுமா இருக்க போகிறது. உங்களின் சுயநலம் இல்லாத நல்ல குணத்திற்கு, நல்ல மனதிற்கு இயற்கை இப்போது கௌரவமான அதிர்ஷ்ட கதவுகளை திறந்து வைக்கப் போகிறது. யாரிடமெல்லாம் நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு இதுவரைக்கும் நிற்கப்பட்டீர்களோ அவர்களிடமிருந்து அவர்களே உங்களுக்கு மரியாதையை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இது நிச்சயமாக இருக்கும். உங்களை நோக்கி வரப்போகின்ற அந்த பெரிய வாய்ப்பாக இருக்கலாம். உங்களுடைய பொருளாதார நிலையை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்த போகக்கூடிய வாய்ப்பாக கூட இருக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக தூக்கிவிடவும் ஆரம்பிக்கும். அது ஒரு புதிய தொழில் வாய்ப்பாகவோ பதவி உயர்வாகவோ அல்லது நீண்ட நாட்களாக வராமல் முடங்கி கிடந்த பெரிய தொகையாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கவும் செய்யும். இந்த வாய்ப்பு உங்களின் குடும்பத்தின் கௌரவத்தை ஒட்டுமொத்தமாக மாற்றி அமைக்கப் போகிறது. அதையும் நீங்கள் எதிர்காலத்தில் பார்த்து கொள்வீர்கள். இந்த ஒரு நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இது எப்படி இந்த ஒரே நாளில் முடியும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒரு இருண்ட காட்டின் முடிவில் சட்டென்று வெளிச்சம் தோன்றுவதைப் போல உங்களை இத்தனை கால போராட்டமும் கர்ம வினைகளும் இந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் முடிவில் ஒட்டுமொத்தமாக சுக்குநூறாக உடையப் போகிறது. இதையும் நீங்கள் பார்த்து நிச்சயமாக தெரிந்து கொள்ளவோ நீங்கள் ஆரம்பிப்பீங்க. நாளை முதல் திடீர் வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே பிறக்கும். ஆனால் மேஷம் ராசியை பொறுத்தளவுக்கு நிலையான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனால் அது திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏறும். அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கப் போகிறது. மற்றவங்க பற்றிய கருத்துக்களை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களை பற்றி அவதூறாகவோ உங்களுக்கு தெரியாத விஷயங்களையோ நீங்கள் பேசுவதை குறைத்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு எல்லாமே நீங்கி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். உடன் இருப்பவர்களின் தன்மைகளை புரிந்து கொண்டு நடந்தால் அது உங்களுக்கு மிகவும் நன்மைகளை தேடி கொடுக்கும். பணி சுமையினால் கோபங்களானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். இயந்திர துறையில் கொஞ்சம் கவனமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்கும். எதிர்பாராத அலைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். அதனால் அதனை மட்டும் குறைத்து கொள்ள நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதலானது ஏற்பட்டு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்வீங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்களானது அதிகரித்து வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை முழுமைக்கும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி.